அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 23ஆம் தேதி, அதாவது கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி, சனிக்கிழமை. அஷ்டமி திதி மக நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரமம் மகர ராசிக்காரர்களுக்குரியது. ராகு காலம் காலையில் 9லேருந்து 10 வரை, யமகண்டம் மத்தியானம் 1லேருந்து 3 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45 to 8:45, 7:45 to 8:45 கரெக்டு, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. அதாவது அணிய வேண்டிய உடைய நிறம் ப்ளூ, பிளாக், பர்பிள் கலர். தவிர்க்க வேண்டியது வெள்ளை கலர். நீங்கள் சாப்பிடக்கூடியது இன்றைக்கி காலையில் பைனாப்பிள் அல்லது சுகர் கேன் ஜூஸ் சாப்பிட்டால் இன்றைய பொழுது அமைதியாக டென்ஷன் இல்லாமல் கழியும். இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் சில குறிப்புகளை பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் 10 குடையவன் நின்ற நவாம்சாதிபதி, அதாவது 10ஆம் வீட்டுக்குடையவன் நவாம்சத்தில் எங்கே இருக்கோ அந்த வீட்டுக்குண்டான கிரகம், அதுதான் 10ஆம் வீட்டுக்குடையவன் நின்ற நவாம்சாதிபதி சந்திரனாக இருந்தால், சந்திரனுக்குன்னு சில அமைப்புகள் இருக்குது இல்லையா, என்னென்ன இது பண்ணுவான்னு. அவங்க ஜாதகர் கடல்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த முத்து, பவளம், கிளிஞ்சல்கள் போன்ற வஸ்துக்களை விற்பனை செய்பவராக இருக்கலாம். கடல்லேருந்து வர்றதான உப்பு ஹோல்சேலாகவோ ரீட்டெயிலாகவோ உப்பு வியாபாரம் செய்வராக இருக்கலாம். அரச குடும்பத்தின் அபிமான பாத்திரதாரகம், அதாவது பெரிய லெவலில் ஆளும் தரப்பில் உள்ளவங்களோட நம்பிக்கைக்குரியவராகவும், அதே மாதிரி எப்படின்னா அந்த சீமாட்டிகள் அப்படின்னு சொல்லிதான் இருந்தால், ராஜாக்கள் காலத்தில் ராணிகள் என்று சொல்லுவாங்க. இப்போது நவடேஸ் நிகழ்காலத்தில் ஒரு ஹோம் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்க ஒரு மினிஸ்ட்ரேட் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. அதாவது அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட பெண்கள், அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு வேண்டப்பட்டதை செய்து கொடுக்கக்கூடியவராகவும், அவங்க அபிமானத்தை நம்பிக்கையை பெற்றவராகவும் இருப்பாங்க. அதே மாதிரி உயர்தர ஆடை வியாபாரி, டெக்ஸ்டைலில் காஸ்ட்லி ஐட்டம், பட்டு ஜரிகை விலைப்படி உள்ளது, அந்த மாதிரிப்பட்ட ஆடை வியாபாரியாகவும் அவர் விளங்குவார். யார்? 10ஆம் வீட்டுக்கு இந்த நவாம்சாதிபதி சந்திரனாக இருந்தால். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகர் எப்படின்னா சகலகலா விற்பனராக விளங்குவார். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ்கிமோக்கள் இருக்கிற இடத்துல போய் ஐஸை வித்துட்டு வந்துடுவார். அந்த மாதிரிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் உடையவராக இருப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இவருக்கு எப்படின்னா, இவருக்கு நிரந்தரமான ஒரு கொள்கையோ இல்லது ஒரு லட்சியவாதியாகவோ இருக்க முடியாது. சமயம் எப்போ எந்த பக்கம் காற்று வீசுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய மென்டாலிட்டி உடையவர். சீமாண்டிகளுக்கு விசுவாசங்களாக தோன்றி பழகுவதால் பலர் இவரை ஏசினாலும் இகழ்ச்சியாக பேசினா கூட கண்டுக்க மாட்டார். தொடச்சி விட்டுட்டு அவர் பாட்டு தான் காசு சேர்க்கறதுலேயே குறியாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் சந்திரன் குறிப்பிடும் இதர வெண்ணிறமான வஸ்துக்கள், அதே மாதிரி பெண்கள் விரும்பும் பொருட்கள், பால், தயிர், நெய், வெண்ணெய், தேயிலை முதலிய வஸ்துக்களை விற்பனை செய்வதாகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது ஜோதிட பாடம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. தந்தையின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படுகிறது. சிறு விபத்து நடக்கவும் வாய்ப்புள்ளது. வீணான அலைச்சல் உண்டாகிறது. பணத்தட்டுப்பாடு கூட கொஞ்சம் ஜாஸ்தி அதிகரிக்கிறது. மக்களால் வீண் சச்சரவு, உடம்பில் ஓவர் ஹீட்டு, உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயினால் பிரச்சனையும் உண்டாகிறது. அதனால் இந்த சமயங்களில் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து ரிஷபராசி. மனைவியினுடன் தேவையில்லாத வாக்குவாதம் உண்டாகிறது. யாராவது ஒருவர் பொறுத்து போகாவிடில் சச்சரவு அதிகரிக்கிறது. முக்கிய விஐபி ஒருவரை சந்தித்து பேச வேண்டி உள்ளது. அதன் மூலம் ஓரளவு நன்மையும் கிடைக்கிறது. தெய்வ பக்தியை மனதை செலுத்துகிறீர்கள். ஓகே. அடுத்து மிதுன ராசி. நண்பரால் உதவி கிடைக்கிறது. விரோதிகள் கூட மனம் மாறி நண்பர்களாக மாறிவிடுகின்றனர். தொழிலில் முன்னேற்றமும் மன நிம்மதியும் கிடைக்கிறது. வெளியூர் பிரயாணம் நன்றாகவே நடக்கிறது. அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து கடகராசி.
அரசாங்கத்தால் எதிர்பாராத உதவி கிடைக்கவில்லை. பணத்தட்டுப்பாடு கூட கொஞ்சம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதனால் வீண் மனக்கவலை, தூக்க குறைவு, வீண் அலைச்சல் உண்டாகின்றது. வெளியில் எவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே வந்துட்டால் அந்த நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. அடுத்து சிம்மராசி. வெளியூர் பிரயாணங்களிலும் அதன் மூலம் வெளியூர் பிரயாணங்கள் போய் வந்து அதன் மூலம் நல்ல லாபமும் கிடைக்கிறது. செலவினங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே போகிறது. பணம் எந்த வழியினாலும் எவ்வளோதான் இழுத்து பிடிச்சா கூட செலவாகி விடுகிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். அதை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி தொற்றிக்கொள்கிறது. அடுத்து கன்னிராசி. கவலைகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படுகிறது. எதிர்பாராத வகையில் பணம் வந்து சேர்கிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரியினால் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. குடும்பத்தில் நல்ல காரியம் ஒன்று நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறீர்கள். அடுத்து துளாராசி. பீரியடர் மற்றவங்கள்ட்ட சீக்கிரம் ஏமாந்துடுறீங்க. உங்களோட வீக்னஸ்ஸே அதுதான். உங்களது பேச்சை சற்று முரட்டுத்தனமாக தோன்றுகிறது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வருவதற்கு சற்று தாமதமாகிறது. மனைவியிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளாவிட்டால் வீண் மனத்தாங்கல் ஏற்படுகிறது. கடன் தொல்லை கொஞ்சம் ஒரு அசௌகரியமாக இருக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. வாக்குறுதி கொடுக்கும்போது சற்று யோசித்து செயல்படுங்கள். ஏன்னா சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறது. அனாவசியமான கோபம், டென்ஷன் உண்டாவதால் நல்ல மனிதர்களை பகித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி. உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு நல்ல பெயர் இருந்தும் மேலதிகாரிகள் உதவ முன்வரவில்லை. குடும்பத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட வாய்ப்புள்ளது. கெட்ட பெயர் ஏற்படுகின்றது. தாப்பனாருடன் சற்று மனத்தாங்கல் உண்டாகிறது. ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங்கில் சற்று ஜாக்கிரதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. அடுத்து மகர ராசி. வாழ்க்கையில் வெற்றி ஆரம்பமாகிறது. கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி விவகாரம் உள்ளவர்களுக்கு வழக்கு சாதகமாக முடிகிறது. வேண்டாத செலவினங்கள் குறைந்து வருவதால் பணம் சேமிப்பும் அதனால் மன நிம்மதியும் உண்டாகிறது. குடும்பத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவுகிறது. உடல் ஆரோக்கியம் ஓகே, பர்ஃபெக்ட், நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. தொழிலில் ஓரளவு முன்னேற்றம். நினைத்த எடுத்த காரியங்கள் எல்லாமே தாமதத்திற்கு பிறகு நிறைவேறுகிறது. பணவரவு ஏற்பட்டாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கிறது. சகோதரர்கள் மூலம் கூட செலவே உண்டாகின்றது. அடுத்து மீனம். அதாவது ஸ்கின் அலர்ஜி, உடம்பில் அதிக உஷ்ணம் ஆகிய பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிடைக்கின்றது. வீட்டிற்குள் மனமகிழ்ச்சியும் மனைவி மக்களின் ஆதரவும் கிடைக்கின்றது. புது நண்பர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகின்றன. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.